இந்த பைரவிக்கு இது எல்லாமே தேவைதான்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவளா அவளோட தலையில பார்த்தீங்கன்னா, மண்ண வாரி போட்டுக்கிட்டா. அதாவது அமைதியா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்திருந்தாலே பிரச்சனை கிடையாது. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய அந்த வீட்ட விட்டு விரட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில கௌதம் வந்துட்டு, "என் பொண்டாட்டி தான் ஜெயிச்சுட்டால்ல, நீ வீட்ட விட்டு வெளிய கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளிய தள்ளும்படியா பார்த்தீங்கன்னா ஆயி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் இவ்ளோ கோவமா இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்திலுமே தான். ஏன்னா, இந்த பைரவிய பத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம சானுவும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி இலக்கியாவும் எதிர்பார்க்கல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட சவால் அதானே. அதாவது பைரவி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது இலக்கியாவ ரெஜிஸ்டர் பண்ண விடாம தடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இலக்கியா அந்த வீட்ட விட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன் பதவி கிடைக்கணும். இந்த வீட்டோட பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா இப்ப என்னாச்சு? இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இலக்கியா ஜெயிச்சதுனால, இவ இந்த வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னா. அப்ப போய் தானே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா தொரத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அத பார்க்கும்போது அப்படியே வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எதுவுமே தெரியாம இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில எஸ்எஸ்கேவே இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, கௌதமும் எதிர்பார்க்கல. அதாவது நம்ம பைரவியும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. உடனே பைரவி கல்லு விட்டுட்டு இருக்கு. அதாவது எஸ்எஸ்கே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இலக்கியா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம்." அப்படின்ற மாரி அவங்க டோக்கன் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒண்ணுமே புரியல. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு இதுவரைக்கும் எஸ்எஸ்கே கிட்ட எந்த ஒரு விஷயத்த பத்தியும் பேசல. எதுவுமே நடக்கல. அப்புறம் எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஃபோன் மூலியமா எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது எஸ்எஸ்கேவ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கால்ல விழுந்து கதறி அழுது, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இலக்கியா பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி, இங்கிருந்து கிளம்பிறாங்க. அதாவது எஸ்எஸ்கே மட்டும் தான் நம்ம மாணிக்கத்துக்கு பிரச்சனையா இருந்தாங்க. எஸ்எஸ்கேவே இதுலருந்து விலகிட்டாரு அப்படின்னும்போது, நான் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது எஸ்எஸ்கே போனதுக்கப்புறம் பைரவி பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா, உனக்கு குடுக்குறதா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. இலக்கியாவுக்கு தான் அந்த இடம் அப்படின்ற மாரி சொல்லி, இலக்கியாவோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனா, வீட்ல பார்த்தீங்கன்னா இந்த பைரவி உட்கார்ந்துட்டு இருக்கா. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களுக்கும் இங்க இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போங்க. சவால் விட்டு தானே. அதாவது இலக்கியா தோத்திருந்தா, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ என்ன விட்டு பிரிச்சு வீட்ட விட்டு அனுப்பிருவீங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல கிளம்புங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பைரவி கிளம்பாம இருந்ததுனால, கழுத்த புடிச்சு வெளிய தள்ளும்படி ஆயிடுச்சு. நம்ம ஜானகி வந்துட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அமைதியா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த பைரவியோட மொத்த சுயரூபமும் ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா வெளிய வருது. அது அவ ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா அவ அடிச்சிட்டு இருந்தது. அதுக்காக தான் இந்த சேர்மன் பதவிய அவ கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படிங்கிறது, இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பைரவிய இந்த வீட்ட விட்டு தொரத்துறதுல யாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கிடையவே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.